நவம்பர் 22, 2017 அன்று பதியப்பட்ட இந்த பத்திரம், ட்ரஸ்ட் பத்திரம் சொல்வது என்னவென்றால், சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் தொடங்கப்பட்டதன் நோக்கங்கள் இவை. சௌராஷ்டிரி மொழியினை பிழையற பேச, எழுத, படிக்க கற்றுத் தருதல், சௌராஷ்டிரி மொழி ஆசிரியர் பயிற்சி வகுப்புகளை நடத்துதல், சான்றிதழ் மற்றும் பட்டய படிப்பிற்குரிய பாட நூல்களை சௌராஷ்டிரி தமிழ் தேவநாகரி எழுத்துக்களில் தயாரித்தல், மாணவர்களுக்கு கற்பித்தல், சௌராஷ்டிரி தமிழ் தேவநாகரி எழுத்துக்களை பயன்படுத்தி தேர்வு எழுதும் வகையில் தேர்வு நடத்துதல், சான்றிதழ் வழங்குதல், கற்பித்தலுக்கு தேவையான சௌராஷ்டிரி இலக்கியங்களையும் வட்டார வழக்கு சொற்கள், இலக்கிய சொற்களை தொகுத்து ஆய்வு செய்து அகராதிகளை தயார் செய்தும் புத்தகமாக பதிப்பித்தல், இலக்கியம், மொழி, ஆய்வு, மொழிபெயர்ப்பு நூல்கள் அடங்கிய நூலகம் ஏற்படுத்துதல், சௌராஷ்டிரி மொழி எழுத்தாளர்களை கௌரவித்தல், சௌராஷ்டிரி இலக்கிய சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்தல் ஆகிய பணிகளை நம் சமூக மொழி வளர்ச்சிக்கு ட்ரஸ்ட் போர்டு செய்து வரும். என் தாய்மொழியான சௌராஷ்டிரி என்கின்ற மொழியினையும் அதன் பயன்பாட்டில் உள்ள எழுத்துக்களையும் நம் சமூக இளம் தலைமுறையினரான மாணவ மாணவியர் முறைப்படி சௌராஷ்டிரி மொழியினை பிழையற பேச, எழுத, படிக்க கற்றுத்தர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்துடன் இந்த ட்ரஸ்ட் பத்திரம் எழுதி வைக்கிறேன். சௌராஷ்டிரி தமிழ் தேவநாகரி எழுத்துக்களை பயன்படுத்தி தேர்வு எழுதும் வகையில் தேர்வு நடத்துதல், சான்றிதழ் வழங்குதல், கற்பித்தலுக்கு தேவையான சௌராஷ்டிரி இலக்கியங்களையும் வட்டார வழக்கு சொற்கள், இலக்கிய சொற்களை தொகுத்து ஆய்வு செய்து அகராதிகளை தயார் செய்தும் புத்தகமாக பதிப்பித்தல், இலக்கியம், மொழி, ஆய்வு, மொழிபெயர்ப்பு நூல்கள் அடங்கிய நூலகம் ஏற்படுத்துதல், சௌராஷ்டிரி மொழி எழுத்தாளர்களை கௌரவித்தல், சௌராஷ்டிரி இலக்கிய சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்தல் ஆகிய பணிகளை நம் சமூக மொழி வளர்ச்சிக்கு ட்ரஸ்ட் போர்டு செய்து வரும். என் தாய்மொழியான சௌராஷ்டிரி என்கின்ற மொழியினையும் அதன் பயன்பாட்டில் உள்ள எழுத்துக்களையும் நம் சமூக இளம் தலைமுறையினரான மாணவ மாணவியர் முறைப்படி சௌராஷ்டிரி மொழியினை பிழையற பேச, எழுத, படிக்க கற்றுத்தர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்துடன் இந்த ட்ரஸ்ட் பத்திரம் எழுதி வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் எடிட்டர் எஸ். ராம் ஈஸ்வர் லால், சிட்டிசன்ஸ் நியூஸ் சேனல். ஒரு ட்ரஸ்ட் அமைக்க வேண்டுமென்றால் அதற்கு முதற்கட்டமாக தேவைப்படுவது ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸை வைத்துத்தான் ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை பதியப்படுகிறது. அந்த ஆப்ஜெக்ட் படி அந்த ட்ரஸ்ட் நடந்து கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை. பேராசிரியர் டி.ஆர். தாமோதரன் அவர்கள் சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் மதுரை என்ற ட்ரஸ்டை உருவாக்கினார். மறைந்த பிறகு 2025 மார்ச் 18ஆம் தேதி அன்று மதுரையில் அவர் மறைந்த பிறகு அறக்கட்டளை சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் அந்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் மறுசீரமைப்பு இது நடைபெற்ற நாள் 10/4/2025. மதுரை சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் ட்ரஸ்டின் நிர்வாக தலைவர் பேராசிரியர் டாக்டர் டி.ஆர். தாமோதரன் அவர்கள் 2025 மார்ச் 18ஆம் தேதி அன்று காலமானதை தொடர்ந்து நிர்வாக அமைப்பை மாற்றி அமைப்பதற்கான கூட்டம்
2025 ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அலங்கார் திரையரங்கம் அருகில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அமைந்துள்ள வேதாத்தியான சபா மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற கீழ்கண்ட உறுப்பினர்களின் முன்னிலையில் சதஸ் நிர்வாக அமைப்பு புதுப்பிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் ஆர். சத்யமூர்த்தி, பேராசிரியர் டாக்டர் எல்.ஆர். கோவர்தனன், ஸ்ரீ டி.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ எம்.என். ராகவன், ஸ்ரீ எஸ்.ஆர். குமரேஷ், ஸ்ரீ எஸ்.டி. ஞானேஸ்வரன், டாக்டர் டி.எஸ். கிருஷ்ணாராம், ஸ்ரீ ஏ.வி. ஜோதிலால், ஸ்ரீ என்.எஸ். விஸ்வநாதன், ஸ்ரீ கே.எஸ். செந்தில்குமார், இறையடி சேர்ந்த டாக்டர் டி.ஆர். தாமோதரன் மற்றும் சமீபத்தில் சதஸ் கூட்டங்களில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்க இயலாத காரணத்தால் விலகியுள்ள திருமதி சரோஜினி குர்டின் ஆகியோரை விடுத்து தற்போதைய சதஸ் ட்ரஸ்ட் கீழ்கண்ட உறுப்பினர்களால் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஆர். சத்யமூர்த்தி, துணை பதிவாளர், ஓய்வு, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம், மதுரை. சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் ட்ரஸ்டின் புதிய நிர்வாக தலைவர், மேனேஜிங் ட்ரஸ்டி. பேராசிரியர் டாக்டர் எல்.ஆர். கோவர்தனன், முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவர், சௌராஷ்டிரா கல்லூரி, மதுரை மற்றும் சௌராஷ்டிரி மொழி இலக்கிய ஆசிரியர். ஸ்ரீ டி.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர், வேதாத்தியான சபா, மதுரை. ஸ்ரீ எம்.என். ராகவன், சௌராஷ்டிரி ஆர்வலர், பதிப்பாளர் மற்றும் ஆசிரியர். ஸ்ரீ எஸ்.ஆர். குமரேஷ், ட்ரஸ்டி. ஸ்ரீ சோலைமுருகன் தர்ம அறக்கட்டளை, மதுரை. இன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற விவாதங்களின் அடிப்படையில் 4 புதிய ட்ரஸ்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் திருமதி எஸ்.பி. கீதா பாரதி, மகளிர் பிரதிநிதி, செயலாளர், ஸ்ரீமன் நாயகி வித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளி, மதுரை. ஸ்ரீ எஸ்.டி. ஞானேஸ்வரன், சௌராஷ்டிரி ஆசிரியர், எழுத்தாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர். ஸ்ரீ ஏ.வி. ஜோதிலால், ஓய்வு பெற்ற மேலாளர், பாரத ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரி ஆர்வலர் மற்றும் ஆசிரியர். ஸ்ரீ கே.எஸ். செந்தில்குமார், சௌராஷ்டிரி ஆர்வலர், பதிப்பாளர், எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர். இந்த புதிய 9 ட்ரஸ்டிகள் கொண்ட அறக்கட்டளையுடன் ஒரு புதிய சௌராஷ்டிரி கல்வி மேம்பாட்டு பிரிவு, அகாடமிக் விங் உருவாக்கப்பட்டது. அதன் பொறுப்பாளர்கள் பின்வருமாறு: தலைவர் பேராசிரியர் டாக்டர் எல்.ஆர். கோவர்தனன், முன்மொழிந்தவர் டாக்டர் டி.எஸ். கிருஷ்ணாராம், வழிமொழிந்தவர் ஸ்ரீ எம்.என். ராகவன், செயலாளர் ஸ்ரீ எஸ்.டி. ஞானேஸ்வரன், முன்மொழிந்தவர் ஏ.வி. ஜோதிலால், வழிமொழிந்தவர் டி.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் ஸ்ரீ ஏ.வி. ஜோதிலால், முன்மொழிந்தவர் கே.எஸ். செந்தில்குமார், வழிமொழிந்தவர் ஆர். சத்யமூர்த்தி, துணைத் தலைவர் டாக்டர் டி.எஸ். கிருஷ்ணாராம், முன்மொழிந்தவர் எல்.ஆர். கோவர்தனன், வழிமொழிந்தவர் எஸ்.டி. ஞானேஸ்வரன், இணைச் செயலாளர் திருமதி எம்.என்.எஸ். ஜெயந்தி, உதவி பேராசிரியர், இந்தி துறை, அமெரிக்கன் கல்லூரி, மதுரை மற்றும் சௌராஷ்டிரி ஆசிரியர். இணைச் செயலாளர் திருமதி ஷியாமளா செந்தில்குமார், முன்மொழிந்தவர் டாக்டர் டி.எஸ். கிருஷ்ணாராம், வழிமொழிந்தவர் ஸ்ரீ எம்.என். ராகவன்.
ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் ரவிசிங் ஜாலா, ஒருங்கிணைப்பாளர் சௌராஷ்டிரா ஹெரிட்டேஜ் சேர், சௌராஷ்டிரா பல்கலைக்கழகம், ராஜ்கோட் ஒரு மனதாக முன்மொழியப்பட்டது. புதிய சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் ட்ரஸ்ட் சௌராஷ்டிரி மொழி கற்பித்தல், கற்றலை மேம்படுத்துதல் மற்றும் சௌராஷ்டிரா இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை பரப்பும் நடவடிக்கைகள் குறித்த முன்னேற்றங்களை விவாதிக்க அவ்வப்போது கூடும். அடுத்த கூட்ட தேதி மற்றும் சதஸ் அகாடமிக் பிரிவின் செயல்பாடுகள் விரைவில் அறிவிக்கப்படும். சௌராஷ்டிரி சாகித்ய சதஸ் புதிய நிர்வாக அமைப்பு நிர்வாகிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எடிட்டர் எஸ். ராம் ஈஸ்வர் லால், ஜுட்டிஷன்ஸ் நியூஸ் சேனல். நன்றி, வணக்கம்.